தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விஷச்சாராயம் விவகாரம் தொடர்பாக ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கள்ளச்சாராயம் மற்றும் விஷச்சாராயத்தை ஒழிப்பது எப்படி, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்பது தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவார் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். காணொலி வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். விஷச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நடக்கும் ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவும் பங்கேற்றிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் இந்த விஷச்சாராயம் மற்றும் கள்ளச்சாராயம் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படவும் இருக்கிறது. விஷச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காவல் கண்காணிப்பாளர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் மட்டுமின்றி போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசுறாங்க? மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் என்ன உத்தரவுகள், அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டு இருக்கு? கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இதுபோன்று கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் கலெக்டர்களுடன் ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் தன்னுடைய வீட்டிலிருந்து முகாம் அலுவலகத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார். மற்றபடி அதிகாரிகள் ஆங்காங்கே இருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி மூலியமாக பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோரும் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த ஆலோசனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக இந்த மதுவிலக்குத்துறைக்கு என்போர்ஸ்மெண்ட் ஏடிஜிபியாக அருண் IPS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி அந்த துறையில் குறிப்பாக என்ன மாதிரியான கண்காணிப்பு பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டம், அனைத்து அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு பக்கம் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.